Hello guys, வணக்கம் and welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம கண்ணூர் ட்ரிப்ல என்ன பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். So early morning வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டாப் நம்ம நிறுத்தின இடம் தான் வந்து பெட்ரோல் பங்க். ஸோ பெட்ரோல் பங்க்கில் நம்ம ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ண இடம் வந்து பிடிசா டெட்லி விச் இஸ் லைக் மைசூர் போகும்போது ஒரு சின்ன டீவியேஷன் விச் இன் மை ஒப்பீனியன் இஸ் குவைட் ப்ராக்டிக்கல் பிகாஸ் ஏர்லி மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் டேக் அ டீவியேஷன் அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் ஜாயின் பேக் டு மைசூர் ரோட் யூ கெட் தட்டை இட்லி அண்ட் தோசை வடை டீ காஃபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து கண்ணூர் ரீச் ஆகிட்டோம். இட் இஸ் நாட் டூ ஃபார். சென்னைக்கு எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் நம்மளுக்கு கண்ணூர் கூட. எக்ஸாக்ட் மீடியனில் பெங்களூர் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வெஸ்ட் யூ ஹேவ் கண்ணூர், அந்த ஈஸ்ட் யூ ஹேவ் சென்னை. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணூருக்கு ரீச் ஆகிட்டோம். எங்களுடைய ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே எங்களுக்கு வி ஹேட் ஆக்சஸ் டு பீச். இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் பீச் ஆஸ் சச் பட் இட் வாஸ் வெரி லெஸ் க்ரௌடட். இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்கும், அதுக்கு பின்னாடி போனால் யூ கெட் ஆக்சஸ் டு த பீச். த பீச் வாஸ் லைக் வெரி 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 குட். இன்ஃபேக்ட் அரேபியன் சி ஒட்டி இருக்கிற பீச் எல்லாமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் தேன் கம்பேர்ட் டு பே ஆஃப் பெங்கால் பீச். அங்கே பியூட்டிஃபுல்லாக சன்செட் பார்த்து முடிச்சுட்டு வி வென்ட் டு அ ஷாப். அங்கே அண்ணா இது என்னன்னு கேட்டேன். ஹி டோல்ட் இட்ஸ் அ ஃப்ராக். ஸோ லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் வாங்கி ஐ ட்ரைட். இட் ஜஸ்ட் டேஸ்டட் லைக் சிக்கன். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு த நைட் வாஸ் ஓவர். ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் லைக் அ டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் ஃபுட். We didn't have anything in non-veg but we did have veg food. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பம் அண்ட் they call that as a veg stew. அதுக்கப்புறம் கடலைக்கறி இருந்துச்சு அண்ட் அதுக்கு இடியாப்பம் they provided. இடியாப்பம் சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ரெகுலர் இடியாப்பம் லைக் வாட் வி யூஸ்வலி ஈட். இட் வாஸ் லைக் குட்டி குட்டி குட்டியாக இருந்துச்சு, முறுக்கு சைஸில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அந்த மார்னிங் வியூவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வி ஆர் சப்போஸ் டு செக் அவுட். ஸோ கொஞ்சம் இந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வி செக் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போன இடம் தான் வந்து பயம்பலம் பீச். இது டெஃபினட்டாக இட்ஸ் அ மஸ்ட் கோ பீச் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஃபார் அட்வென்ச்சர் சேக்கு நான் சொல்லுவேன். லைக் ப்ரீவியஸ் பீச் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் மோர் பர்சனலைஸ்டு, மோர் செரைன், கொஞ்சம் நேச்சர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி. திஸ் இஸ் லைக் நம்ம சென்னை ஈசிஆரில் பார்க்குற பீச் மாதிரி தான். பட் இந்த இடத்துல வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். லாட்ன்றதோட ஸ்பீட் போட்டிங் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமல் ரைடு இருக்குது, ஹார்ஸ் ரைடு இருக்குது. நாங்கள் ஹார்ஸஸ் கூட பார்த்தேன். பட் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ராக் பிரிட்ஜ் போயிட்டு அங்கே இருக்கிற வியூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி தாட் ஆஃப் கம்மிங் பேக் அண்ட் trying all the other adventures. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா you will get a 360 view of the complete beach. ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். பட் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நாட் கம்பேர்ட் டு தேட் ஆஃப் சென்னை வெயில் சொல்லலாம். ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. பை டெஃபினிஷன் கேரளாவில் கொஞ்சம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காக இருந்தது பிளேஸு. ஸோ யூ டேக்கிங் கப்புள் ஆஃப் வீடியோஸ், ஃபோட்டோஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியல. ஸோ வி தாட் ஆஃப் வைண்டிங் அப் குயிக். வி ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். இந்த சாண்டில் நாங்கள் வி ஆர் ரைட்டிங் அவர் நேம்ஸ் அண்ட் பிளேயிங் அரவுண்ட். இந்த சாண்ட் பற்றி நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஸ்பெஷல் இந்த சாண்டில் அப்படின்னு சொல்லி, இந்த பீச்சோட இந்த சாண்ட் மட்டும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆஸ் மென்ஷன் பிஃபோர் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி காட் ஸ்பீட் போட் ஹையர்ட். இந்த இடத்துல வந்து லாங் ஸ்பீட் போட்க்கு வந்து தே சார்ஜிங் some thousands. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. வி ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு வி டுக் அ ஷார்ட் ரைட்.
அதை முடிச்சுட்டு we went to food. वहाँ देखो बीच है. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல இந்த மாதிரி அலை வந்து அடிக்கிற தூரத்தில் இந்த மாதிரி மீன் சிக்குமான்னு தெரியல. பட் பீப்புள் வேர் ட்ரையிங். அதை முடிச்சுட்டு வி வென்ட் டு லைட் ஹவுஸ், கண்ணூர் லைட் ஹவுஸ். அங்கே மியூசியம் கூட இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யூ கேன் டூ தட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைட் ஹவுஸ் போகிறேன். நான் சென்னை மெரினாவில் இருக்கிற லைட் ஹவுஸும் போனதில்லை, மகாபலிபுரமில் இருக்கிற லைட் ஹவுஸும் நான் போனதில்லை. அங்கே தான் இருக்கும், பட் போனதில்லை. ரொம்ப நல்ல வியூவாக இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு. லைக் ஐ குட் ரிலேட் திஸ் டு அண்ணா டவர். நம்ம அதுக்கு மேலே ஒரு வாட்டி போயிருக்கேன். அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் ஹவவர் பீச்சுக்கு மேலே லைட்லேருந்து அந்த சன் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு சம் கிரேசி ஷாட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு தெர் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் சிட் அண்ட் விட்னஸ் த சன்செட். ஸோ ப்ராப்பராக ஒரு டைம் லேப்ஸ் செட் பண்ணிவிட்டு we were looking at the sunset. அதோட டே வந்து we completed. அதை முடிச்சுட்டு த நெக்ஸ்ட் டே we wanted to try something which is very fantastic. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு நான் லைஃப்பில் பண்ணதே இல்லை. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். சௌமியா அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் அது ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் கேன் ஐ கோ தேர் அகெயின் அந்த மாதிரி தோன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் which is kayaking. நான் எனக்கும் கயாக்கிங்கும் சம்மந்தமே இல்லை. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரையிங் தட். பட் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். The place where we did this was Kauai kayaking. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ கேன் செக் தட் அவுட். ஸோ திஸ் இஸ் த நாங்கள் வந்து ஒரு சைட் மூலியமாகவும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ புக் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வி வென்ட் தேர். அண்ட் நம்மளுக்கே போட் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா டைம் கிடையாது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எவ்வளோ நேரம் போகிறீங்களோ யூ கேன் கோ அண்ட் யூ கேன் கம் பேக் அட் யுவர் ஓன் டைம். ஸோ தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். அண்ட் சில இடத்துல ஆழம் இருக்குது, சில இடத்துல அப்படி பெருசாக ஆழம் இல்லை, வேர் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டாண்ட். ஸோ வி ஆர் ஆஸ்ட் டு கோ நியர் தட் கைண்ட் ஆஃப் அ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அங்கே உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டாண்ட் இந்த இந்த வாட்டர்ஸ். அவ்வளோ ஆழம் இல்லை, முட்டி அளவு தான் தண்ணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் ஆல் தட். லிட்டரலாகவே ஒரு சினிமா எடுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன், அதனால எனக்கு அப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு தரவுலி என்ஜாயிங் இட். பயங்கரமான என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் போட்டிங்கில் நம்ம கேட்போம்ல, அண்ணா ஒரு வாட்டி நான் ஓட்டுட்டா அப்படின்னு சொல்லி, இந்தப்பா ஓட்டுன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் ஃபெல்ட். அண்ட் இந்த ஃபின்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி லாஜிக்கல். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வண்டியை இங்கேயும் அங்கேயுமா நல்லா ஓட்டிட்டு அங்கே இருக்கிற எல்லா கேப்புக்குள்ளேயும் ட்ரைங் டு ஸ்டீர் அரவுண்ட் அண்ட் உள்ளே போய் கம்ப்ளீட்லி தரோலி ஐ என்ஜாய்ட் இட். இதை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஆஃப்டர்நூன் மாதிரி டைம் ஆகிடுச்சு. ஸோ வி வேர் லைக் கைண்ட் ஆஃப் ட்ரெயின்ட். இருந்தாலும் எனக்கு ரிட்டன் போகிறதுக்கு மனசே இல்லை. சௌமியா வாஸ் லைக் போதும் போகலான்னு சொல்லிட்டு தீவை நோக்கி போங்க கேப்டன். கேப்டன் தீவை நோக்கி. தீவு மீன்ஸ் ஐலாண்ட். லக்கம் சொல்லியே போயிட்டு எனக்கு. எதிரி நாட்டுக்குள்ளே கப்பல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க கேப்டன், சுற்றுவாங்க நம்மளை. ஸோ போட்டிங்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற மேட்ரு தான் வேறு லெவல், தேயம். ஸோ நீங்கள் போகிற டைமில் தேயம் நடந்துச்சுன்னா யூ ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் நான் சொல்லுவேன். பிகாஸ் யாராலையும் ஒரு படம் கூட இப்படி எடுக்க முடியாது. லைவாக வென் யூ கெட் டு விட்னஸ் சம்திங் லைக் திஸ். இதை எவ்வளோ சொன்னாலும் என்னால் ஆர்டிகுலேட் பண்ணி புரிய வைக்க முடியாது. அங்கே போய் நம்ம உட்காந்தா தான் நம்மளுக்கு அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்மளுக்கு புரியும். ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. இது ஒரு மாதிரி பயம் கலந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது முடிச்சு the next day morning we went to a Shiva temple. Here the men are supposed to remove their shirts. எனக்கு தெரியாது இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு they informed me and I completely stopped it. பட் ரொம்ப குட் டெம்பிள் இது. அதை முடிச்சுட்டு I wanted to try authentic Kerala style food.
കേരളത്തിൽ വന്ന പിന്നെ പൊറോട്ടയും ചിക്കൻ കറിയും കളിക്കല്ലെങ്കിൽ அது எத்தனை ட்ரிப்பாகி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் வந்து ஏஷியாஸ்ட் பிக்கஸ்ட் டிரைவிங் பீச் விச் இஸ் இன் கண்ணூர். நான் முன்னாடி ஒரு வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஐ டாக் டு யூ அபவுட் த சாண்ட் ஹியர் ஆர் த சாயில் ஹியர் வாட் எவர். இந்த சாண்ட் பார்த்தீங்கன்னா யூனோ இட்ஸ் வெரி பெக்யூலியர் இன் வே தட் யூனோ நம்ம ஜென்ரலாக கால் வச்சா உள்ளே போவோம்ல, அந்த மாதிரி இது உள்ளேயே போகாது. இட்ஸ் லைக் ஒரு சிமெண்ட் கலவையில் கால் வைக்கிற மாதிரி யூ வில் ஃபீல். பட் ஹேவிங் செட் தட், நீங்கள் கார் ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தட் கெட்டிங் ஸ்டக். இதை பற்றின நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி அண்ட் ஐ தரவுலி என்ஜாய் திஸ் பிளேஸ். அண்ட் சௌமியா கூட ஷி வாஸ் டிரைவிங் ஹியர். சௌமியாவே ஒரு 2-3 ஸ்டண்ட் பண்ணனா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இட் வாஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் கண்ணூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோப் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தேவேஷ் சைனிங் ஆஃப்.